ஹலோ எவ்ரிவான், அனைவரையும் கல்வி தொலைக்காட்சிக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். let a equal to the set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to the set of even prime numbers, verify that கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இந்த 7th சம்மில் வந்து 2 சப்டிஷன் இருக்குது. என்னதான் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏவோடது பியோடது சியோட வேல்யூஸ்லாம் தெரியணும் இல்லையா? ஏ செட்டில் என்ன இருக்குது, பி செட்டில் என்ன இருக்குது, சி செட்டில் இருக்குன்னு தெரியணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஷின் எழுதிட்டு சொல்யூஷன் போட்டு ஏ செட்குள்ளே என்ன இருக்குன்னா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. அது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும், அது 8ஓட சின்னதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 7ஓட எடுத்திருக்கேன். ஏன்னா 8 விட சின்னதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் 7 தான் 8 சின்னது. இதுக்கடுத்து 8 வரும். ஸோ அதனால் 8 போடக்கூடாது, 7 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பி செட்குள்ளே என்ன இருக்குன்னா the set of all prime numbers less than 8. ப்ரைம் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7, அதாவது அது டேபிளில் வரணும், 1 டேபிளில் வரணும். அதாவது 2 வந்து 1 டேபிளில் வரும், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் மட்டும்தான் வரும். அதே மாதிரி 3 வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். 5 அதே மாதிரி 7 இந்த மாதிரி வர்றது எல்லாமே 1 டேபிளில், அப்புறம் தன்னோட டேபிளில் மட்டும்தான் வரும். அதாவது அதோட டேபிளில் வரணும், அப்புறம் 1 டேபிளில் வரணும், அவ்வளோதான். ஓகேவா? இது 2 வந்தால் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 2 3 5 7 இதோட எடுத்துக்கணும். ஏன்னா 8 விட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8 விட சின்னதாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 11 தான் வரும். ஸோ 11லாம் 8ஓட பெருசாக போகும். ஸோ அதனால் அதோட எடுத்துக்கணும், 7 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ சி செட்குள்ளே என்ன இருக்குதா, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 தான். ஸோ நான் 2 எழுதிக்கணும். ஓகே, நம்ம ஏ செட் பி செட் சி செட் 3 செட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் எப்படி எழுதுனா எல்ஹெச்எஸ் அப்புறம் ஆர்ஹெச்எஸ் போட்டு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கொஷின் எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஏ செட்டில் என்ன இருக்கோ எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. செட் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு திரும்ப செட் ப்ராக்கெட்டில் வந்து பியோட வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க. பியோட வேல்யூஸ் வந்து 2 3 5 7. ஸோ 2 3 5 7 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் என்னென்னா, இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்குன்னா காமனாக இருக்கணும். ஏ செட்டில் இருக்கிறது வந்து பி செட்லேயே இருக்கணும். அது மட்டும் தான் இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க. யூனியன்னா எல்லாத்தையும் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா இதில் இருக்கிறது இதுலேயே இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள், ஏ செட்டில் வந்து 1 இருக்குது, பட் பி செட்டில் 1 இல்லை. ஏ செட்டில் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. 4 வந்து ஏல இருக்குது, பட் பியில் இல்லை. ஸோ அதனால் வேணாம், எழுதக்கூடாது. அதை பியில் வந்து 5 ஏல 5 இருக்குது, பிலையும் 5 இருக்குது. 6 இல்லை, 7 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 7 இருக்குது. ஸோ அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 3 5 7 இது மட்டும் தான், இந்த 4 நம்பர் தான். ஓகே, நம்ம ப்ராக்கெட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல்லாக இப்போ கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் 2 3 5 7 எழுதிட்டு இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூஸ் எழுதிட்டு கிராஸ் சியோட வேல்யூ என்னது, சி செட்டில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 2 எழுதிக்கணும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், அதாவது கம்பேர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இந்த சம்மம் பார்த்தது மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே சென்சர் ப்ராக்கெட் போட்டு 2 2 3 2 5 2 7 2 போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். எல்ஹெச்எஸோட ஃபைனல் ஆன்சர் இது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் இப்போ கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் எழுதிக்கோங்க கொஷினை. ஆர்ஹெச்எஸ் போட்டு கொஷின் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட் வேல்யூஸ் ஏ கிராஸ் சி, 2 ப்ராக்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ செட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 நம்ம அதானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஏ செட்டில் இதை கொடுங்க. ஏ கிராஸ் சி
ஏ செட்டில் இது இருக்குது. ஸோ கிராஸ் சி செட்டில் வந்து 2 இருக்குது. 2 கொடுத்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுங்கள். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்குள்ளே சின்ன சின்ன ப்ராக்கெட் போட்டு எடுத்துக்கோங்க. 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடணும். ஓகே, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலையா? ஸோ பி கிராஸ் சி ஈக்குவல் டு பி செட்குள்ளே என்ன இருக்குன்னு எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7 2, 3, 5, 7 எழுதிக்கோங்க. கிராஸ் சி செட்டில் வந்து 2 தான் இருக்குது. ஸோ 2 சி செட்டோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. இப்போ வந்து பி கிராஸ் சி வந்து சேம் அதே மாதிரி ஒன்று கம்பேர் பண்ணுங்கள். செட் ப்ராக்கெட் போட்டு சின்ன சின்ன ப்ராக்கெட்குள்ளே 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 போட்டு எழுதிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இப்போ RHS சைட்டு RHSோட ஆன்சர் கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ RHSோட கொஷின் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ கிராஸ் சி ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி ஒரு நிமிஷம் இருங்க. ஏ கிராஸ் சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அதெல்லாம் எழுதிக்கோங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 போட்டு செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 2, 2 செட் ப்ராக்கெட்குள்ளே 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதான கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ்லாம் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் இது RHSோட ஃபைனல் ஆன்சர் தான். செட் ப்ராக்கெட்குள்ளே என்ன சொல்லியிருக்கேன், இன்டர்செக்ஷன்னா சேமாக ஏ கிராஸ் சிலி இருக்கிறது பி கிராஸ் சிலே இருந்தது தான் அது இன்டர்செக்ஷன் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி என்னென்னு இருக்குது பாருங்கள். 1, 2 ஏ கிராஸ் சியில் இருக்குது பட் பி கிராஸ் சியில் இல்லை. 2, 2 இருக்குது. 2, 2 3, 2 3, 2 4, 2 இல்லை. பி கிராஸ் சியில் இல்லை பட் ஏ கிராஸ் சியில் இருக்குது. 5, 2 இருக்குது. 5, 2 7, 2 7, 2 6, 2 வந்து ஏ கிராஸ் சியில் தான் இருக்குது பட் பி கிராஸ் சியில் இல்லை. இது மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்குள்ளே சின்ன சின்ன ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. 2, 2 3, 2 5, 2 7, 2 இதுதான் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதுதான் ஆன்சர். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது வந்து RHSோட ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன இருக்குன்னா 2, 2 3, 2 5, 2 7, 2 இருக்குது RHS. LHS என்ன இருக்குன்னு பாருங்கள். LHS வந்து 2, 2 3, 2 5, 2 7, 2 சேம் தான். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் LHS ஈக்குவல் டு RHS, LHS ஈக்குவல் RHS. ஓகேவா, ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. கொஷின் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இதை வந்து ஹென்ஸ் ப்ரூவ் லாஸ்ட் கண்டுபிடிச்சதுலேயே சொன்னால் ஹென்ஸ் ப்ரூவ் எழுதிக்கோங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சொல்லியிருக்கேன் 7th சம்மில். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, 7th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் இதான். என்ன கொஷின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இது வந்து டிஃப்ரெண்ட் சொல்லலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயே ஏ பி சி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு LHS RHS அதே சேம் மெத்தட் தான். ஸோ LHS எடுத்துக்கோங்க. LHS வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏ கிராஸ் பி மைனஸ் சி எழுதிக்கோங்க. கொஷினில் பி மைனஸ் சி இப்போ கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் சி ஈக்குவல் நமக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். LHS தனித்தனியாக எடுத்துக்கோங்க. LHS RHSன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்குவோம். நம்ம ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ பி மைனஸ் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னென்னா பி செட்டில் என்ன இருக்குது 2 3 5 7 செட் ப்ராக்கெட் போட்டு எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். அதை டிஃப்ரென்ஸ் சொல்லணும். டிஃப்ரென்ஸ் சி செட்டில் வந்து 2, ஸோ செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 போட்டு எழுதிக்கோங்க. பி மைனஸ் சி ஈக்குவல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா 2. இப்போ சி செட்டில் 2 இருக்குல்ல, அதே மாதிரி இதில் 2 இருந்தால் கேன்சல் பண்ணிடும்.
டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா இந்த செட்டில் என்ன இருக்கோ அந்த செட்டில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கு கேன்சல் பண்ணிடணும். ஸோ 2 கேன்சல் பண்ணியாச்சு, இதில் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு b மைனஸ் c ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது 3 5 7க்குள்ளே. ஸோ 3 5 7 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கணும். இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். a cross b minus c ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏ செட்டில் என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 இருக்குல்ல. ஸோ வந்து 1 2 3 4 5 6 7 எழுதிக்கோங்க. கிராஸ் b மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 3 5 7 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கும் அதே சேம் மெத்தட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், அதாவது கம்பேர் பண்ணுங்கள். a cross b minus c equal to set bracket குள்ள 1 சின்ன சின்ன bracket போட்டு 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5, 7 6, 3 6, 5 6, 7 and 7, 3 7, 5 7, 7 செட் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a cross b டிஃப்ரென்ஸ் a cross c கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அதை எழுதிக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு bracket values கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். a cross b ஈக்குவல் டு a செட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 இல்லையா, என்ன இருக்குது அதானே. ஸோ அதனால் எழுதிக்கோங்க. அந்த செட்டில் என்ன இருக்கும் பார்த்து ஒழுங்காக கவனமாக எழுதிக்கோங்க. கிராஸ் a cross b செட்டில் என்ன இருக்குது 2 3 5 7. ஸோ 2 3 5 7 எழுதிக்கோங்க. a cross b அதே மாதிரி ஒன்னோட வந்து கம்பேர் பண்ணுங்கள். செட் ப்ராக்கெட் சின்ன சின்ன ப்ராக்கெட் போட்டு 1 2 1 2 1 3 1 5 1 7 அதே மாதிரி 2 கம்பேர் பண்ணுங்கள். 2 2 2 3 2 5 2 7 3 அதே மாதிரி 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம். இதுதான் a cross b யோட ஆன்சர். நம்ம a cross b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a cross c இருக்கு இல்லையா. ஸோ அதனால் a cross c ஈக்குவல் டு a செட்டில் என்ன 1 2 3 4 5 6 7 a செட் வேல்யூ எழுதிக்கோங்க. கிராஸ் c செட்டில் வந்து 2 இருக்குது, செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2. ஸோ அதனால் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a cross c என்னென்னா அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். 1 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே சின்ன சின்ன ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. இது வந்து a cross c யோட ஆன்சர், இது a cross b யோட ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் பேசி திருப்பி போடுறேன். ஸோ அதனால ஒரே தடவை திரும்ப சொல்கிறேன். a cross bக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. b அப்புறம் a cross c இதே வேல்யூஸ் தான் நம்ம பின்னாடி எழுத போகிறோம். ஓகே, நான் எழுதிட்டேன். a cross b டிஃப்ரென்ஸ் a cross c ஈக்குவல் a cross bக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னு எழுதியிருக்கான். அப்புறம் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் கொடுத்துட்டு a cross cக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னு எழுதியிருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a cross b டிஃப்ரென்ஸ் a cross c. இது எதுவும் இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை. a cross b வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே மாதிரி எழுதிக்கிட்டேன். அப்புறம் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் a cross c யோட வேல்யூஸ் நான் நம்ம கண்டுபிடிச்சோல்லையே. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபைனலாக கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் a cross b டிஃப்ரென்ஸ் a cross c ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருக்கேன் டிஃப்ரென்ஸ்னால் a cross cயில் இருக்கிறது இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக இது இருக்கும், அதை கேன்சல் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது சின்னதாக இருக்கும், ஸோ ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் இருந்து கேன்சல் பண்ணுறேன். 1 2 வந்து a cross bயில் இருக்கா பாருங்கள். a cross cன்னு ஆரம்பிக்கிறேன். a cross cயில் வந்து 1 2 இருக்குது, இதில் இருக்கா, இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3
இல்லை 2,2 இருக்கா பாருங்கள், இருக்குது. 3,2 3,2 4,2 4,2 5,2 இருக்கா, 5,2 6,2 7,2 இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன வேல்யூஸ் மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. A cross B difference A cross C equal to set bracket குள்ள சின்ன set bracket போட்டு 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 இது வந்து RHSோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோம். ஓகேவா? A cross B டிஃப்ரென்ஸ் A cross C யோட ஆன்சர் இதுதான். ஓகே, இதில் பாருங்கள் 1,3 இது வந்து நம்ம திருப்பி பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க வேல்யூஸ்லாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 1லேயே இருக்குமான்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகே, 21 அதே எலமெண்ட்ஸ் 21 தான் இருக்குது. இதுலேயும் கவுண்டிங்ஸ்லேயும் சேமாக தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, இதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எல்ஹெச்எஸ் சைடும் ஆர்ஹெச்எஸ் சைடும் சேமாக தான் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ கொஷின் எழுதிக்கோங்க. A cross B minus C equal A cross B difference A cross C ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இது டிஃப்ரென்ஸும் சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். ஓகே, சாரி இதில் மைனஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, A cross B minus C equal A cross B difference A cross C. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ். நம்ம இது இம்பார்ட்டன்ட் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.